ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான முட்டை உள்ளிக்காரம் இது ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த முட்டையை வெள்ளை பாட்டும் எல்லோ பாட்டும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். வெள்ளை பாட்டு மட்டும் நான் 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா சிம்மிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா கருகிடக்கூடாது. இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ண பிறகு நம்ம அந்த வெள்ளைப்பாட் முட்டையை மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த முட்டை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம இதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு சூடானதும் நான் பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கணும். இது நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையும் அந்த எல்லோ பாட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும். அப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முட்டை உள்ளிக்காரம் ரெடி. இது சாதத்தோட பெரட்டி சாப்பிட்றதுக்கும், ரச சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.